ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ யாருக்கு இம்பார்ட்டண்ட்டோ கிடையாதோ பட் இன்ஜினியரிங் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் டிசைட் பண்ண போகிறது மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 12 சாப்டர்ஸுமே எடுத்திருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பிடிஎஃப் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50+ மார்க், ஒரு 45+ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்டர், ஒரு ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பிடிஎஃபோடைய அவுட்லைன் சொல்லிடுறேன். யூனிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ், அதை தான் வந்து ஹையர் வெயிட்டேஜ் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஹையர் வெயிட்டேஜ்னால் லைக் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதனால் வந்து அது ஹையர் வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிடிஎஃப்பில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸ் ஃபார் ஆல் த 12 யூனிட்ஸுக்குமே இருக்கும். நான் வீடியோலையும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதிலே நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் டவுன்லோட் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய ஃபுல் பிடிஎஃப் பேஜஸ், மொத்தம் 10 பேஜஸ். இப்போ வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த யூனிட் சொல்லிடுறேன், அப்புறம் பர்டிகுலராக என்னென்ன சம் டைப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க் ஷுவராக கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் 1 ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுலேயுமே வந்து ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் கம்பல்சரி. 3 மார்க் வந்து ஐம் நாட் ஷுவர், ப்ராபப்ளி சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ தென் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், தேர்ட் சாப்டர். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் அண்ட் ஆல்சோ கம்பல்சரி ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் 4th சாப்டர் பக்கமே போயிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் அந்த பிரின்சிபல் வேல்யூ சம் மட்டும் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? அண்ட் தென் 5th சாப்டரில் முடிஞ்சால் 5.2 எக்ஸசைஸில் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். அதில் வந்து 5 மார்க் அதிகமாக கேட்குறாங்க. 5.2ல் கொடுத்துருக்கேன் இல்லை, 4th சப்டிவிஷன் அண்ட் 5th, 8th, 5th அண்ட் 6th, அது மட்டும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ். அண்ட் தென் 6th சாப்டரில் நீங்கள் எது முடியுதோ இல்லையோ ஒரு 4 கொஷின். எக்ஸாம்பிள் 6. இந்த காமிக்கிறேன். 6.9, 3 and 5ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் 6.1ல் 9 and 10. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருக்குது பாருங்கள், ஹையர் வெயிட்டேஜ் 6.1ல் 9 and 10, 6.3 and 6.5, இந்த 4லேருந்து ஒரு சம் ஷுவராக கேட்பாங்க. திஸ் இஸ் த தியரம். வெக்டார் அல்ஜிப்ராவில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்ட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ அது கம்பல்சரி கேட்பாங்க, ஒரு 5 மார்க்கு. இன்னொன்று படிக்கணும், இதில் 2 கேட்பாங்க. இன்னொன்று அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டடி பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ அந்த டைப் கொஷின் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா வால்யூம் 2ல் எதையுமே பார்க்காம டேரெக்டாக 12th சாப்டர் வந்துடுங்க. 12th ட்ரூத் டேபிள், எக்ஸசைஸ் 12.2ல் ட்ரூத் டேபிள், ஐ திங்க் 6 to 15 நினைக்கிறேன் கொஷின் நம்பர். ஸோ அது கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூத் டேபிள் கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? ப்ராபப்ளி 5 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா 3 மார்க்கில் கேட்டுட்டு 5 மார்க்கில் வந்து அந்த பைனரி சம் கூட கேட்கலாம் 12.1 எக்ஸசைஸில். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க 12th சாப்டர். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு புக் பேக் 1 வேர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாவே மோஸ்ட் ப்ராபப்ளி 1 வேர்ட்ஸில் ஒரு 15 மார்க் வச்சுக்கிட்டாலும், ஸோ இங்கிட்ட ஒரு 20-30 மார்க்ஸ் எடுத்து ஒரு 45 to 50 அந்த மார்ஜின் வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 4th யூனிட்டில் பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணுறது, அப்புறம் இந்த 3rd யூனிட்லேயுமே வெயிட்டேஜ் ஆனது வந்து 3.5 எக்ஸசைஸில் அது, அப்புறம் 2 மார்க்கில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்ட் பீட்டா ஸ்கொயர், லைக் தட் கைண்ட். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு 7th யூனிட்டில் வேணும்னா நான் சொல்கிறேன் ஒரு சிலது. 7th யூனிட்டில் இந்த 7.1ல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹையர் வெயிட்டேஜ். ஸோ அதுலேயும் வெரி வெரி ஹையர், அதில் 7.2, அதில் உள்ள ஒரு 10 சம் இருக்கும். அதை மட்டும் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா?
இதை தாண்டி இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா விட்டுறலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹையர் வெயிட்டேஜ் கொஷின்ஸை மட்டும் மற்ற சாப்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே மோர் தென் 70+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால தான் ஒரு ஐடியா. அண்டு இது 11th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வெரி வெரி ஹையர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் அந்த கே வேல்யூ ஃபைன் பண்ணுறது, பிஎம்எஃப், சிஎஃப்டி, ஸோ இது ஃபைன் பண்ணுறது, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், சிடிஎஃப், அதே மாதிரி பிஎம்எஃப், ஸோ அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கே வேல்யூ ஃபைன் பண்ணுறது, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 1, தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸு. அப்புறம் அந்த மில்க் அந்த லிட்டர் வச்சு வரும்ல 500 and 600 நினைக்கிறேன், 400 500 500 600 ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுவர். ஓகேவா? ஸோ அந்த இது 11th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் அலெக்ஸ் மேக்ஸ் வீடியோ ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த சேனல் வீடியோ பார்ப்பீங்களோ மேக்ஸுக்கு, ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ இதை மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே 50 to 70+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எனிவேஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் ஷுவராக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் மை அனதர் ஒன் சஜஷன் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரைட் த எக்ஸாம், எல்லாருமே வந்து லைக் எந்த கொஷினையும் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. ட்ரை டு அட்டெண்ட் ஆல் கொஸ்டின்ஸ். இஃப் ஈவன் யூ டோன்ட் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து தெரில அப்படின்னாலும் கூட ட்ரை டு அட்டெண்ட் தட் கொஷின். ஓகே, லைக் அட்லீஸ்ட் கிவன் எழுதி வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க அதை ப்ரொசீட் பண்ணுங்கள், கொஞ்சமாவது ப்ரொசீட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் மேபி கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் ஓகே ஏதோ அட்டென்ட் பண்ணியிருக்கோம்னு மேபி மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. மெயினாக பிக் கொஷின்ஸுக்கெலாம் ஒரு 1 மார்க் 2 மார்க்காவது கொடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு இது ரொம்ப ரேரு, பட் நடந்தால் உங்களுக்கு லக்கு தான். கொஷின் மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆர் கொஷின்லேயே ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா தே வில் கிவ் கிரேஸ் மார்க் ஃபார் தட் கொஸ்டின். ஜஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு 90 மார்க் எக்ஸாம்னா 90 மார்க்குமே அட்டென்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா அட்டென்ட் பண்ணாமல் மட்டும் வராதிங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 மணி நேரத்தை தெரியுதோ இல்லையோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகே, ஆல் த பெஸ்ட், வெரி ஆல் த பெஸ்ட். I hope this is the last difficult major exam. Next one is biology and computer science, that will be easy. So anyways, very all the best.